நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே வெள்ளூர் வழியா வந்து ராணிப்பேட்டை வழியா அப்படி வரும் பொழுது இஸ்லாமிய சகோதரிகள் அப்படியே ரோட்ல நின்று அவ்வளோ குரல் கொடுத்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு புரியல, தமிழ் வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இந்த வெற்றியை உருவாக்கிய முக்கிய பங்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இளைஞர்களுக்கும் இருக்கு. இந்த மாற்றத்தை அவங்க உணர்ந்தாங்க. இது என்ன பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு 2026 நிறைவேறியிருக்கு. பெரியாருடைய கனவு நிறைவேறிருக்கு. பெரியார் அவர்கள் மிலாது நபியை வந்து செலிபிரேட் பண்ணியிருக்காரு. அவருடைய தலைமையில நிறைய நிகழ்ச்சிகள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அப்ப அவர் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா, இந்தியா மதசார்பற்ற நாடு உருவாக்கணும், தமிழகம் எப்பொழுதும் மதசார்பற்ற நாடு கொள்கையிலாவே இருந்துட்டு இருக்கணும். ஒண்ணு. அது இந்த 2026 தேர்தல் வெற்றி என்னன்னா, எப்பயுமே எங்களோட தலைவர் பிரச்சாரம் பண்ணும் போதுதான் விஜய் 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 தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப தைரியமா அவர் சொன்னாரு, பெரம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது சி ஜோசப் விஜய் சொன்னார். அந்த மெசேஜ் எதுக்கு தெரியுமா? மதசார்பற்ற கொள்கை இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு சேலஞ்சா இருக்க இடத்துல, ஆம் நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் வளர்ப்பால் அனைத்து மக்களாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னோட சிந்தனை எல்லா மதங்களுக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா மொழிக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா சாதிக்கும். நான் சமத்துவமான, ஆனால் நான் பிறந்த ஒரு ஐடென்டிட்டியை நான் மறைக்க மாட்டேன். இந்த இடத்துலதான் தேர்தல் அரசுடைய வெற்றி என்னன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து முதலமைச்சரோ இல்ல அரசியல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல யாரும் இருந்தது கிடையாது. இந்த 26 மாற்றம், உண்மையான மாற்றம், தமிழக மக்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஒரு முதலமைச்சர் எந்த மொழின்னு பார்க்கல, எந்த சாதின்னு பார்க்கல, எந்த மதம்னு பார்க்கல, இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற வரலாற்றை இந்தியாவுக்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய தமிழக மக்கள், குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல் வரலாற்றை உருவாக்கி இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அரசியல் எப்பொழுதும் மதமும் மொழியும் பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கக்கூடாது. அரசியல் என்பது அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாடக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உருவாக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. அப்படி ஏன் அண்ணல் காகிதங்கள் அவர்களுடைய கனவை நிறைவேற்றி சொன்னா, பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் ஒரு 60 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக டெல்லி ஆளக்கூடிய கட்சிகள், பிஜேபியோ எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு ஒரு விமர் கேள்வி இருந்துட்டே இருக்கும், பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும்தான் அரசியலா? அதிகாரம் கொடுக்கிறது அரசியல். பொருளாதாரம், சுதந்திரம் அவங்களே உருவாக்கணும், அதுவும் அரசியல். நான் கொடுக்கிறேன், நீ வாங்கிக்கோ, அதுவே ஒரு பண்ணையார் மனப்பான்மை, அதுவே ஒரு சிந்தனை. நான் அப்பர் ரேங்க், நீ லோவர் ரேங்க், அது தவறு. இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சில பேரால் ஒரு விஷயத்த இவங்க இந்த மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது, ஒரு தவறான கட்டணத்தை உருவாக்கும் பொழுது 100% ஒரு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரிகளும் நான் இந்தியன் என்கிற முதல் நினைப்பு இருக்கு. அது தமிழ்நாட்டில் பிறந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் அறிவிக்கும் போது, நான் அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு எனக்கும் அப்போ ஒருத்தருக்கும். அவர் ஒரு வலதுசாரி சிந்தனை கொடுத்தார். அப்ப 2015 2016 காலகட்டத்தில், அப்ப தேர்தல் 2014 அப்புறம் மாறுது.
இந்தியா முழுவதும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் மீது. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் தந்தை ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கக்கூடியவர். அங்கிருந்து பிறந்து தமிழ் வழி கல்வி படித்து அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சு நியூக்ளியர் டூன்னு ஒன்று கண்டுபிடிச்சு, அதுவும் பிஜேபி இருந்த நேரத்துல வாஜ்பாய் அவர்களோட சேர்ந்து அந்த நியூக்ளியர் டூ மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப அகிம்சையா இருக்கவங்க, ஏன் நீங்க போரை ஏற்படுத்துற மாதிரி அணு ஆயுதம் செய்யணும்? அப்புறம் சொன்ன வார்த்தை, அமைதியை உருவாக்கணும்னா இந்தியா வலிமையோட இருக்குங்கிறதுக்காக அந்த நியூக்ளியர் டூ டெஸ்ட நான் பண்ண சொல்றேன். இந்தியாவுடைய வலிமை நியூக்ளியர் டூவோடைய அணு ஆயுத சோதனை ஒரு இஸ்லாமியரால் உருவாக்கப்பட்டது. இதுதான் மெசேஜ். அப்ப காலம் முழுதும் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னை இஸ்லாமியர் என்பதோட ஒரு இந்தியனாக நினைத்தார். இந்த மக்கள் நேசித்தார். ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு சூழலில் போய் எப்படி வாழ வேண்டும் செஞ்சார். அவர்களுடைய அக்னி சிறகுகள் படிச்சு வளர்ந்த மாணவன். அப்ப எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும்? அண்ணல் காகிதம் அவர்களுடைய செய்தி, மிலாது நபியுடைய செய்தி, அண்ணல் இறை தூதர் நபிகள் நாயகத்துடைய மெசேஜை நம்ம எடுத்துக்கணும்னா, இஸ்லாமிய சகோதரர்களே நல்ல படிப்போம், நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு போவோம். இங்க இருக்கக்கூடிய சேர்மன்லாம் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையான இடத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் வரணும். இந்த சமூகத்தில் பிறந்தால் அவர் வலிமையான கிடையாது. அப்துல் கலாமே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உடைக்கணும்னா பிறப்பால் நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இப்படிதான் இருக்கணும் சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கு.